ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேஷ் ஃப்ளோன்னா என்ன, கேஷ் ஃப்ளோ அப்படிங்கிறது வந்து எதுக்காக ஒரு கம்பெனியில் இம்பார்ட்டண்ட்டாக பார்க்குறாங்க, ஸோ கேஷ் ஃப்ளோ வந்து எப்படி நம்ம செக் பண்ணுறது ஒரு கம்பெனிக்கு அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த 3 பாயிண்ட்டை வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கேஷ் ஃப்ளோன்னா என்ன அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அது ஏன் இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ வாட் இஸ் கேஷ் ஃப்ளோ, சரிங்களா? கேஷ் ஃப்ளோ அப்படின்னா என்ன அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் வந்து ஒரு மளிகை கடை வச்சுருக்காரு அப்படிங்கிறத சிம்பிளாக நம்ம ஒரு லேமன் டேர்ம்ஸில் பார்ப்போம். கேஷ் ஃப்ளோ அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எல்லா பிஸ்னஸ்க்குமே கேஷ் ஃப்ளோ அப்படிங்கிறது இருக்குது. நமக்கு பெரிய கம்பெனியை பார்க்குறத விடவுமே அக்கௌண்டிங் டேர்ம்ஸில் பார்க்குறத விடவுமே சிம்பிளாக நான் சொல்லிடுறேன். அதை வச்சு நீங்கள் வந்து புரிஞ்சுக்கங்க. அக்கௌண்டிங் டேர்ம்ஸ் போனோம்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும், சரிங்களா? சிம்பிளாக ஒருத்தர் ஒரு மளிகை கடை வச்சுருக்காருன்னு வச்சுக்கோங்க. டெய்லி அவருக்கு வந்து சேல்ஸ் நடக்குது, சரிங்களா? அதாவது வந்து கஸ்டமர்ஸ் வாங்குறாங்க, அதுக்கு பணம் கொடுக்குறாங்க, சரிங்களா? அதே மாதிரி ரெண்டாவது இது வந்து இன்வர்டு அமௌண்ட், அதாவது உள்ளே வர்ற அமௌண்ட். அவரோட ட்ரா இருக்குன்னு வச்சுக்கோங்க. கடையில் வந்து ஒரு டேபிள் இருக்குது, அதுக்குள்ளே ட்ரா இருக்குன்னு ஒரு இமேஜினேஷன் பண்ணிக்கங்க. ஸோ அந்த அமௌண்ட் எல்லாம் வந்து என்ன ஆகும், அந்த அமௌண்ட்டு ட்ராவுக்குள்ளே விழுகும். ரெண்டாவது வந்து இவர் வந்து சப்ளையருக்கு வெளியே கொடுக்க வேண்டிய அமௌண்ட் இருக்கும், சரிங்களா? அதாவது சப்ளையருக்கான அமௌண்ட்டு, சேலரி, எக்ஸ்பென்ஸு வேறு எது இருந்தாலும் இந்த பிஸ்னஸ்க்கு இருக்கும், சரிங்களா? அது வந்து எக்ஸ்பென்ஸுங்கிறது ஜென்ரலாக வச்சுக்கோன்னு வைங்க. ஜென்ரலாக நம்ம எக்ஸ்பென்ஸ் அப்படிங்கிறத வச்சுக்குவோம். இப்போ இது வந்து அவுட்வேர்டு கேஷ், சரிங்களா? அதாவது வந்து எப்பவுமே டெய்லி பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு கடை ஓப்பன் பண்ணதுலேருந்து, ஓப்பனிங் டைம்லேருந்து க்ளோசிங் டைம் வரைக்கும் இவரோட ட்ராவில் எப்பவுமே ஒரு அமௌண்ட் இருந்துகிட்டே இருக்கும், சரிங்களா? அதுக்கு நடுவில் 10 பேர் வந்து கடையில் பொருள் வாங்கிட்டு போவாங்க, 10 பேர் வந்து பணத்தை வாங்கிட்டு போவாங்க, சரிங்களா? கடனோ இல்லை வந்து எதுனாலும். ஸோ இப்போ இந்த எக்ஸ்பென்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே இப்போ இந்த நடுவில் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமௌண்ட் இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா? இந்த அமௌண்ட்டு தான் வந்து கேஷ் ஃப்ளோ அப்படின்னு நம்ம சொல்கிறோம், சரிங்களா? இந்த நடுவில் எப்பவுமே இந்த ட்ரா ஓப்பன் பண்ணால் ஒரு அமௌண்ட் இருந்துகிட்டே இருக்கிறதா கேஷ் ஃப்ளோ. இந்த அமௌண்ட்டை வந்து எப்படின்னா, நமக்கு உள்ளே வர்ற அமௌண்ட்டு, நம்மக்கிட்ட இருந்து வெளியே போகிற அமௌண்ட்டு, இது ரெண்டுக்கு நடுவில் இருக்கிறது தான் வந்து இந்த ட்ராவுக்குள்ளே இருக்க போகுது, சரிங்களா? ஸோ எண்ட் ஆஃப் த டே வந்து இந்த அமௌண்ட் தான் வந்து கேஷ் ஃப்ளோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ எப்பவுமே அதனால தான் என்ன பண்ணுவாங்க கம்பெனிஸ் அப்படின்னா, நம்மக்கிட்ட சேல்ஸ் பண்ணுறவங்ககிட்ட உடனடியாக அமௌண்ட் வாங்குவாங்க. அவங்க வந்து சப்ளையர் கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டை வந்து டிலே பண்ணி கொடுப்பாங்க. ஒரு 40 நாளில் கொடுக்குறேன், 50 நாளில் கொடுக்குறேன் அப்படிங்கிற ஒரு கிரெடிட் சைக்கிள் வச்சு கொடுப்பாங்க, சரிங்களா? இது நிறைய பிஸ்னஸில் நடக்கும். ஏன்னா அப்படி இருந்தால் தான் அந்த கேஷ் ஃப்ளோவில் தான் இவங்க சர்வைவ் ஆகிறதே வந்து நடக்கும். அதனால வந்து இந்த கேஷ் ஃப்ளோ வந்து எந்த அளவுக்கு இருக்கோ, ஒரு கம்பெனி லாபத்தில் போயிட்டு இருக்கோ நஷ்டத்தில் போயிட்டு இருக்கோ, ஆனால் உள்ளே வர்ற அமௌண்ட்டு வெளியே போகிற அமௌண்ட்டு வந்து வெளியே போகிற அமௌண்ட் கம்மியாக இருந்தது உள்ளே வர அமௌண்ட்டை விட அப்படின்னா நமக்கு வந்து எப்பவுமே சர்வைவலுக்கான சான்சஸ் அதிகம் அந்த பிஸ்னஸில். ஸோ ஒரு பிஸ்னஸ் வந்து ஃபஸ்ட்டு சர்வைவல் ப்ராசஸே வந்து எங்கே ஆகுது அப்படின்னா, ஒரு பிஸ்னஸ் வந்து ஃபஸ்ட்டு சர்வைவல் வந்து எங்கே ஆகுது அப்படின்னா, இந்த கேஷ் ஃப்ளோ அப்படிங்கிறது எப்போ நடக்குமோ அது வரைக்கும் இந்த பிஸ்னஸ் சர்வைவ் ஆகும். இந்த கேஷ் ஃப்ளோ ஸ்டாப் ஆயிடுச்சு இல்லை மைனஸில் போயிடுச்சு அப்படின்னா இந்த பிஸ்னஸ்னால சர்வைவ் ஆக முடியாது, சரிங்களா? ஸோ இந்த கேஷ் ஃப்ளோ அப்படிங்கிறது வந்து எதனால் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு வந்து சர்வைவல் ஆஃப் த பிஸ்னஸ். அந்த பிஸ்னஸ் உயிரோடு இருக்கணும்னாலே ஒரு டைம் வேணும், அடுத்த ப்ராசஸ் நம்ம என்ன பண்ணலான்னு யோசிக்கிற டைம் வேணும்னாலே இந்த கேஷ் ஃப்ளோ வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் சர்வைவல் பாயிண்ட்டுக்கு யூஸ் ஆகும், சரிங்களா? ரெண்டாவது விஷயம் எக்ஸ்பேன்ஷன். எப்படி எக்ஸ்பேன்ஷன் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனி வந்து வருஷத்துக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அந்த இயர் எண்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இயரோட ஸ்டார்டிங்கிலிருந்து எண்டிங் வரைக்கும் அவங்க வந்து டோட்டல் வந்து 100 crores கேஷ் ஃப்ளோ இருக்குது அப்படின்னு வச்சுக்குவோம், சரிங்களா? அதாவது வந்து இவங்க வந்து 100 crores வந்து இவங்களோட அமௌண்ட் கிடையாது, அந்த அவங்களோட கல்லாப்பட்டியில் இருக்கிற அமௌண்ட் அப்படிங்கிறத வச்சுக்குவோம், பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்குன்னு வச்சுக்குவோம். ஸோ அந்த மாதிரி 100 crores இருக்கும்போது இவங்க கிட்ட அமௌண்ட் இருக்கும்போது இந்த அமௌண்ட் வந்து இவங்களோட சொந்த அமௌண்ட்டும் கிடையாது. இது வந்து அடுத்து சப்ளையர் கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டு ப்ளஸ் சேல்ஸ்க்குள்ளே வந்த அமௌண்ட்டு, சேலரி கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டு, இப்படி தான் இருக்கும். ஆனால் இந்த 100 கோடிங்கிறது கேஷ் ஃப்ளோவாக க்ரியேட் ஆகிட்டே இருக்குது. அடுத்த வருஷங்கும் போது கொடுக்குறது வந்துடும், சரிங்களா? இந்த பிஸ்னஸ் இதோட ஸ்டாப் பண்ணாங்கன்னா இந்த 100 கோடியுமே வந்து சப்ளையருக்கும் கடன் வாங்குறவங்களுக்கும் எக்ஸ்பென்ஸுக்கும் போயிடும், சரிங்களா? ஆனாலும் இந்த அமௌண்ட் நடுவில் இருக்கிறதுனால என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தொடர்ந்து இவங்க பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டே இருந்தாங்க அப்படின்னா இந்த 100 கோடியில் ஒரு 20 கோடி வெளியே போச்சு அப்படின்னா திரும்பவும் 20 கோடி உள்ளே வந்துடும். ஏன்னா இவங்களோட கேஷ் ஃப்ளோ அப்படிங்கிறது வந்து நார்மலாகவே 100 crores அப்படிங்கிறது வச்சுக்குவோம் நம்ம. அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா இந்த கேஷ் ஃப்ளோவில் தாராளமாக ஒரு 30 கோடியிலிருந்து 40 கோடி வரைக்கும், அதாவது இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன், இதை எடுத்து இவங்க வந்து இன்னொரு பிரான்ச் புதுசாக கிரியேட் பண்ணுறாங்க. இந்த பிஸ்னஸில் வந்து புதுசாக ஒரு பிரான்ச்சில் 10 லட்சம் வருமானம் வருது அப்படின்னா அடுத்து இன்னொரு பிரான்ச் போடுறாங்க அப்படின்னா
அதுக்கு வந்து ஒரு 30 கோடியிலேருந்து 40 கோடி செலவாகும் அப்படின்னா அந்த 30 கோடி 40 கோடி இவங்க போய் வாங்க தேவையில்லை. சரிங்களா, எங்கேயும் கடன் வாங்க வேண்டியதில்லை. இந்த கேஷ் ஃப்ளோலேருந்து எடுத்து யூஸ் பண்ணலாம். ஏன்னா 100 கோடி வரைக்கும் அவங்களுக்கு கேஷ் ஃப்ளோ இருக்குது. அப்படிங்கும்போது அவங்களால சமாளிக்க முடியும் ஈஸியாக. அப்போது இந்த பிஸ்னஸை வந்து எக்ஸ்பான்ஷன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அப்போ திரும்ப என்ன ஆகும், இந்த புது பிரான்ச்னால மாதம் 10 லட்சம் போது திரும்ப 2 கோடி 3 கோடி என்ன ஆயிரும், திரும்பவும் வந்து இந்த கேஷ் ஃப்ளோவில் ஆட் ஆக ஆரம்பிச்சிடும். பிஸ்னஸும் வந்து எக்ஸ்பென்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ பெரிய பிஸ்னஸ் ஆகும்போது காம்படிஷன் வந்து ஈஸியாக இவங்க பீட் பண்ணுறதுக்கு உண்டான சான்சஸும் கிரியேட் ஆயிரும். ஸோ இந்த பிஸ்னஸோட எக்ஸ்பென்ஷன் அண்ட் சர்வைவல் அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து கேஷ் ஃப்ளோவை பற்றி தான் கவலைப்படுவாங்க. அந்த கேஷ் ஃப்ளோ வந்து இது வந்து நம்ம சிம்பிளாக சொல்லணும்னா பணப்புழக்கம்னு சொல்லுவாங்க. கையில் பணம் அதிகமாக புழங்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அந்த டேர்ம்ஸ் தான் இது. அதுக்கு வந்து என்னன்னா அந்த அமௌண்ட் வந்து கடன் இல்லாத அமௌண்ட், இன்னொருத்தரோட அமௌண்ட் நம்ம கையில் இருக்குது. சரிங்களா, எதனால அப்படின்னா இந்த கம்பெனியோட என்டிட்டி வந்து கேஷ் ஃப்ளோ கிரியேட் பண்ணுறதுனால. சரிங்களா, அடுத்து எப்படி வந்து இந்த கேஷ் ஃப்ளோவை செக் பண்ணுறது ஒரு கம்பெனிக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ வந்து நம்ம வந்து எந்த கம்பெனியாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து screener.in அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டுக்கு போயிடலாம். அதில் வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் டைப் பண்ணிங்கனாலே அது வந்துடும். ஸோ இப்போதைக்கு நான் ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் கம்பெனி எடுத்திருக்கேன். இப்போ கிளாண்ட் ஃபார்மா லிமிடெட் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி இருக்குது. இது ஒரு ஃபார்மாசூட்டிக்கல் கம்பெனி. இந்த கம்பெனிக்கு போயிட்டீங்க அப்படின்னா இது ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இதில் வந்து கீழே வந்துட்டே இருங்க. இந்த குவார்ட்டர்லி ரிசல்ட்டு, ப்ராஃபிட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்லாம் தாண்டி, பேலன்ஸ் ஷீட்லாம் தாண்டி கடைசியாக கேஷ் ஃப்ளோன்னு ஒரு செக்மெண்ட் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா மார்ச் 2021 அதில் கேஷ் ஃப்ளோ வந்து 322 கோடி. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இது ஒரு ஃபார்மாசூட்டிக்கல் கம்பெனி அப்படின்னு வச்சுக்குவோம் எக்ஸாம்பிளுக்கு. இது வந்து 322 கோடி கேஷ் ஃப்ளோ பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 கோடி இருந்தாலே ஒரு நல்ல பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டலாம். சரிங்களா, இவங்க தாராளமாக இவங்களே வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் கட்ட முடியும். எத்தனை ஒரு 4-5 ஹாஸ்பிட்டல் கட்ட முடியும் இந்த கேஷ் ஃப்ளோ வச்சு. அப்போ பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும். சரிங்களா, ஸோ இந்த கேஷ் ஃப்ளோ அப்படிங்கிறது ஒரு சில கம்பெனிலாம் 1000 கோடிக்கு மேலே இருக்கும். சரிங்களா, ஹெவி கேஷ் ஃப்ளோ இருக்கும். அந்த கம்பெனிலாம் ரொம்ப நல்லது. அதனால் இந்த கம்பெனிஸ் வந்து இப்போது நீங்கள் எந்த அளவுக்கு கம்பெனிஸை நீங்கள் அனலைஸ் பண்ணாலும் இந்த கேஷ் ஃப்ளோ அப்படிங்கிறது முக்கியமாக பார்த்துங்க. இந்த கேஷ் ஃப்ளோ வந்து பாசிட்டிவில் இருக்கும், ஒரு சில டைம் நெகட்டிவில் இருக்கும். அதாவது வந்து தங்கிட்ட இருக்கிற அமௌண்ட்டை விடவுமே கொடுக்க வேண்டிய அமௌண்ட் அதிகமாக இருக்கும். சரிங்களா, அந்த மாதிரி இருக்கும்போது இவங்க கடன் வாங்க வேண்டியதோ இல்லை அடுத்து சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன்ஸ் வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த நெகட்டிவ் கேஷ் ஃப்ளோ இருக்கிற கம்பெனிஸ் நீங்கள் வாங்க வேண்டாம். பாசிட்டிவ் கேஷ் ஃப்ளோ வந்து 322 கோடி இருக்குது இந்த கம்பெனியில். அப்படின்னா இவங்க நிறைய விஷயங்கள் அதை வச்சு பண்ண முடியும். சரிங்களா, கடன் இல்லாத அமௌண்ட்டு அப்படிங்கும்போது இந்த ஃபேக்டர், இந்த ரேஷியோ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் வந்து கேஷ் ஃப்ளோ வந்து எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். ப்ளஸ் வந்து எதனால் இந்த கேஷ் ஃப்ளோங்கிறது முக்கியம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் தெரிஞ்சுக்கிட்டா தான் நீங்கள் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டை பண்ண முடியும். சும்மா ஜஸ்ட் வந்து ஏதோ ஒரு பணம் போட்டோம் அப்படிங்கிறதுனால ஸ்டாக் மார்க்கெட்டை நடந்துடாது. ஸோ இந்த மாதிரி நாலேஜ் கேதர் பண்ணுறதுக்கும் தெரிஞ்சுக்கணும், ஃபுல்லாக நான் ஸ்டாக் மார்க்கெட்டை இந்த மாதிரி ட்ரேட் பண்ணணும், இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நான் ஆல்ரெடி ஒரு கோர்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். அது வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். அந்த கோர்ஸை பற்றின ஃபுல் டீட்டெயில் அந்த வீடியோவில் இருக்குது. நீங்கள் போய் ஃபுல்லாக பாருங்கள். அந்த கோர்ஸை வேணும்னா நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் பை பண்ணிக்கலாம்.